இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிடிவாத போக்குதான் என்று அதிமுக தரப்பிலிருந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 81 சட்டமன்ற தொகுதிகளில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2வது இடத்தை பிடித்து விட்டது. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்ற புள்ளிவிவரம் வெளியான மாத்திரத்தில் திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் அன்புமணி ராமதாசருடைய பிடிவாத போக்கே என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஊடகங்களிலே பலர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் அவர்களை அனுப்பி அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி முயன்றார். அந்த முயற்சி கிட்டத்தட்ட கைகூடுகின்ற அளவில் இருந்தது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முடிவு செய்திருந்தார். ஆனால் அன்புமணி அவருடைய பிடிவாத போக்குதான் அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமையாமல் போய்விட்டது. அன்புமணிதான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள பெரிதும் விருப்பம் காட்டினார். அதனால்தான் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமையாமல் போனதன் காரணத்தால் ஓட்டுக்கள் பிரிந்ததால் தான் இன்றைக்கு திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே திமுகவின் வெற்றிக்கு காரணம் அன்புமணி அவருடைய பிடிவாத போக்கே என்று ஒரு புறம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி, அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதிமுக என்கின்ற கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு என்ன வேண்டுதலா? ஏதாவது நேர்த்தி கடனா? அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அன்புமணிக்கு எதற்கு? அன்புமணி ஏன் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும்? அன்புமணி காப்பாற்ற வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியை. பாட்டாளி மக்கள் கட்சியின் நலம் சார்ந்துதான் அவர் முடிவெடுப்பார். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். அதிமுகவோடு கூட்டணி வைத்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய எந்த நிர்பந்தமும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுக்கு கிடையாது. திமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்று சொன்னால் திமுகவிற்கு பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான். திமுக இல்லையேல் அதிமுக, அதிமுக இல்லையேல் திமுக என்று மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்களே திமுகவின் முன்னணி தலைவர்களும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களும். இப்பொழுது ஏன் திமுகவிற்கு எதிராக அதிமுக வெற்றி பெறவில்லை? அதிமுகவிற்கு எதிராக திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவிற்கு எதிராக வெற்றி பெற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிமுகவுக்கு இருக்கிறது. அந்த வேலையை அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதிமுக நம்பிக்கையை இழந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமியை தமிழக மக்களும் நம்ப தயாராக இல்லை, மற்ற அரசியல் கட்சிகளும் நம்ப தயாராக இல்லை. ஆனால் அதிமுகவிற்கு முட்டு கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நலன் கருதி அவர் முடிவெடுக்கிறார். அந்த முடிவு சில நேரத்தில் தவறாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இருக்கின்ற பொழுது அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுபவர்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுக்கு கிடையாது. 2019ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியோடு தான் போட்டியிட்டது. 2019ஆம் ஆண்டு அதே தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டு தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணமே அதிமுக தான். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. அதிமுகவில் இருந்த வன்னியர்கள் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டார்கள். மற்ற சமூகத்தை சார்ந்த அதிமுகவினர் திமுகவினருக்கே ஓட்டு போட்டார்கள். ஆக திமுகவை காப்பாற்றுவதில் அதிமுகவிற்கு இருக்கின்ற அக்கறை, அதிமுகவை காப்பாற்றுவதில் திமுகவிற்கு இருக்கின்ற அக்கறை
இதை பற்றி மக்கள் மத்தியிலே பேச வேண்டிய கட்டாயம்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறதே தவிர அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய எந்த நிர்பந்தமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நலன் சார்ந்து, பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை சார்ந்து எந்த முடிவும் எடுப்பார், அது அவருக்கான மொழி உரிமை. எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிகவும் மோசமான அரசியல், அது மிகவும் மோசமான செயல். எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமி தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதிமுக தொண்டர்கள் தான் அவரை காப்பாற்ற வேண்டும். அதிமுக தொண்டர்கள் தான் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை, அது அவசியமும் இல்லை. ஆகவே 40 தொகுதியில் திமுக வென்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிடிவாத போக்கே என்று சொல்வது மிகவும் மோசமான ஜனநாயகம், மிகவும் மோசமான செயல், மிகவும் மோசமான பிரச்சாரம். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள். அந்த அவதூறு பிரச்சாரங்கள் ஒன்றொன்றாக அடித்து நொறுக்கப்படுகின்ற பொழுது மீண்டும் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செய்வார்கள். அப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரம் தான் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிடிவாத போக்கால் தான் திமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்று சொல்வது என்னவென்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கிளப்பப்படுகின்ற இன்னொரு அவதூறு பிரச்சாரம் இது என்று கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.